الحمدلله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا أتوا على وادي النمل قالت النملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால 15வது நோன்பை நோற்று 16வது தராவியை நிறைவு செய்துவிட்டு 16வது நோன்பை நோர்க்கும் ஆவலில் எதிர்பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் காக்க வைத்து கொண்டிருக்கின்றான். நமது நோன்பையும் தராவியுடைய தொழுகையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து கொள்வானாக, ஆமீன். எதிர்வரும் நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய ஆற்றலையும் ஆர்வத்தையும் இரவு நேரங்களில் நின்று தொடங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் மீது நசீபாக்கி கொடுப்பானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, இன்றைய தராவியுடைய தொழுகையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் 20 ஜுஸுக்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஓதப்பட்ட ஜுஸுவினுடைய ஒரு சூரா அந்நம்லு. இந்த சூறாவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவிற்கு நம்லு என்று பெயர் கொடுத்திருக்கிறான். நம்லு என்று சொன்னால் எறும்புக்கு சொல்லப்படும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெறக்கூடிய பிரதான 2 உயிரினங்களை பற்றியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல தொடர்ந்து சொல்லி காட்டுறான். ஒன்று எறும்பு, மற்றொன்று ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை. கழுகு போன்று இருக்கக்கூடிய பறவைகளை, ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது காரணம் இல்லாமல் அல்லாஹ் சொல்ல மாட்டான். மனிதர்களை அல்லாஹ் படைச்சி மனிதர்களுக்கு தேவையான ரிஸ்காத்துகளை கொடுக்கக்கூடிய இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லணும், மனிதர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது பூமியில் எப்படி பணிவாக நடக்கணும் என்பதை சொல்லணும், மௌத்துக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சொல்லணும். ஆக மனிதர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த சூறாவிலே எறும்பை பற்றியும் சொல்கிறான், ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய ஒரு கழுகு போன்ற ஒரு பறவையை பற்றியும் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இப்படி சொல்லுவான், ஹத்தா இதா அத்தவ் அலா வாதி நம்லி காலத்து நம்லாத்து யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாக்கினுக்கும் லா யஹித்துமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதஹு வஹும் லா யஷ்அரூன். அவர்கள் எறும்பு புற்றின் அருகே வந்தபோது, எறும்புகளே உங்களுடைய குடியிருப்புக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவரது படையினரும் அறியாத நிலையில் உங்களை மிதித்து விடக்கூடாது என்று ஒரு எறும்பு கூறியது. அதனுடைய சொல்லினால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்னகை சிந்தினார்கள், சிரித்தார்கள். அதற்கு பின்னாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்லுவான், ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வான் அமல சாலிஹன் தருல்லாஹு வாதகில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய பட்டாளம் சுலைமான் நபிக்கு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வேலை பார்க்கும், பறவைகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேச்சை கேட்கும், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் என்ன பேசும் என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். எறும்புகளுடைய பாஷையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான்.
இப்போ ஒரு பெரிய பட்டாளத்தோட போகும் பொழுது எறும்பு கூண்டுக்குள்ள வெளியில் நடமாடக்கூடிய எறும்புகளில் ஒரு எறும்பு சொல்லுது, சுலைமானுடைய பட்டாளம் வந்து கொண்டிருக்குது, நீங்கள் எல்லாம் பொந்துக்குள்ளே போயிருங்க, இல்லட்டா தெரியாமல் சுலைமானுடைய சில பட்டாளம் மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு எறும்பு சொல்லுது. சொல்லக்கூடிய வார்த்தையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு நான் மேலே ஓதிய ஆயத்தில் சொல்கிறாங்க, என் இறைவா, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ செய்த அருள் கொடைக்கு நான் நன்றி செலுத்தவும், நீ திருப்தி அடையும் நல்லதை செய்யவும் எனக்கு உதவுவாயாக. ஆமீன். உனக்கு அருளால் உனது நல்லடியார்களில் என்னையும் சேர்ப்பாயாக என்று எறும்புடைய பேச்சை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் வேண்டினதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எவ்வளோ பெரிய அரசாட்சி கொடுத்த ஒரு நபி என்னையும் நல்லடியார்களில் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், நம்மளுடைய நிலைமைகள் என்ன, நம்மளுடைய நஃப்ஸுகள் எந்த அளவு போய்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஒரு டீ வந்துடக்கூடாது, ஒரு பிஸ்கட் வந்துடக்கூடாது, ஒரு தண்ணி வந்துடக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத்தை நம்ம ஓதுனதுக்கு, அல்லாஹ்வுடைய அத்தியாயத்தை நம்ம கேட்குறதுக்கு நம்மளுடைய நஃப்ஸு எந்த அளவு போயிருதுன்னு பாருங்கள், சிந்தனை செஞ்சு பாருங்கள். வேறு எங்கேயும் போக வேணாம், இங்கேயே நம்மளை வச்சு பார்ப்போம். அப்போ ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அரசாட்சியை சொன்ன இறைவன் எறும்புகளையும் ஹுதுஹுது என்ற பறவைகளையும் சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே இறைவன் மற்றொரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்லுவான், ஒத்த ஃபக்கது தயிர் ஃபகால மாலிலா அருள் ஹுதுஹுதா ஹுதுஹுது அம்கான மினல் காயிபீன். பறவைகளை அவர் ஆய்வு செய்தார், ஹுதுஹுது பறவை நான் காணவில்லையே, அது ஓடி ஒளிந்து விட்டதா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட கேட்டாங்க. அதை கையில் பிடிச்ச அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் தண்டிப்பேன், அல்லது அதை அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நெடுவிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பறவைகள் அவங்களுக்கு கட்டுப்படுச்சு, ஹுதுஹுது என்ற பறவையை பிரியமாக வளர்த்தாங்க, அது கழுக போன்றது அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுறாங்க. அவங்க என்ன சட்டம் போட்டாலும் அந்த ஹுதுஹுது பறவை அவங்களுக்கு என்ன செய்யும், கட்டளையிடும், எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கும். ஒரு நேரத்தில் ஹுதுஹுது பறவையை தேடும் பொழுது அந்த பறவை என்ன ஆயிடுச்சு, காணா போயிடுச்சு. அப்போ கூப்பிட்டு பார்க்குறாங்க, பறவையை காணா. அப்போ கோபமாகி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அது என் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கடுமையாக தண்டிப்பேன், அடிப்பேன், இல்லாட்டா அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இன்னைக்கு ஓதுன ஜுஸுவில் சூரத்து நம்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய எறும்பு என்று சொல்லக்கூடிய சூறாவில் 2 விஷயங்களை பற்றி சொல்கிறான். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு எறும்பு. மற்றொன்று என்ன அப்படின்னு சொன்னால், பறக்கக்கூடிய ஒரு பறவை. ஏன் இந்த 2 விஷயங்களையும், ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பையும் பறவையும் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி காட்டுறான் என்பதை மோமினாகப்பட்ட ஒவ்வொருவரும் விளங்க கடமையப்பட்டவர்களாக இருக்கா. சமூக அக்கறை. நாம மட்டும் என்ன செஞ்சா நல்லா இருந்தால் போதாது, சமூகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் என்பதை மனிதர்களாகப்பட்ட நாமும் இன்னைக்கு விளங்காமல் ஆகிட்டோம். இன்னைக்கு விளங்குறது இல்லை. நமக்கு என்ன கிடைச்சாலும் போதும், நாம் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டோம், நாம் நல்லா இருந்துட்டா போதும். அதனால தான் மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், எப்போ எறும்புக்கு உள்ள அந்த தகுதி கூட, பறவைக்கு உள்ள ஒரு தகுதி கூட உங்களிடத்துல இல்லையே, ஏன் மக்கள் இவ்வளவு பொடுபோக்கான தன்மையில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பறவைகளை உதாரணம், ஒரு பறவையும் ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்பையும் உதாரணம் காட்டி அந்த சூறாவுக்கு எறும்புண்டே என்ன செஞ்சிட்டான், பேரை வச்சிருக்கிறான். கணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக மனிதர்கள் மட்டும்தான் வீணுக்கு படைக்கலை, மற்ற எல்லாத்தையுமே வீணுக்கு தான் படைச்சிடான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட முடியாது. மனித சமுதாயத்திற்கு படிப்பினை பெறுவதற்காக வேண்டித்தான் மனிதர்கள் அல்லாமல் காடுகளில் வாழக்கூடிய மிருகங்களையும், கடலில் வாழக்கூடிய மற்ற மீன்களையும், கடலில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்குதோ அனைத்தையும் மனிதர்களை தவிர படைச்சிருக்கிறான். அப்போ எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு உதாரணம். இப்படி இப்போ வாழ வச்சிருக்கிறேன், மனிதர்களாகப்பட்ட உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிற 6வது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு இருக்குது, அதனால தான் நம்ம மனிதனாக இருக்கிறோம். இல்லை அப்படின்னு சொன்னால்
முட்டாளுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் பைத்தியம் மஜ்னூன்னு சொல்லுவாங்க. 5 அறிவு, ஒரு அறிவு கொஞ்சம் மண்டை லேசாக இதாகிடுச்சுன்னு வைங்க, அவனை லூசுன்னு சொல்லுவான். லூசு பொம்பளை போகுது, லூசு ஆம்பளை போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு தான். அந்த ஒரு அறிவு இல்லாத ஜீவராசிகள் அதுக்குள்ள சில நல்ல தன்மைகள் கூட இந்த மனிதர்கள்ட்ட இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களுக்கு எடுத்து காமிக்கிறான் அந்த சூறாவின் மூலமாக. அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எறும்பு இருக்குது பாருங்க, எறும்பை கொண்டு என்ன நீங்கள் படிப்பினை பெறணும்? எறும்பு கடிச்சிச்சின்னா மருந்தை போட்டுடுறோம், என்ன சாவடிச்சிடுறோம், இதில் என்னங்க எங்களுக்கு படிப்பினை இருக்குது? இதை ஏங்க அல்லாஹ் நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு படிப்பினை வச்சிருக்கிறான். ஒரு தன்னுடைய கூட்டத்துக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த ஆபத்திலிருந்து எறும்புடைய தன்மை என்னன்னு சொன்னால், தன்னை மட்டும் பாதுகாக்காதான். நல்லா விளங்கிக்கிறங்க. தன்னை மட்டும் செத்தா பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதான். அது என்ன செய்யுமா, தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சுற்றி வாழக்கூடிய மக்களையும், அதாவது அந்த இனத்தை, எவ்வளவு எறும்புகள் வாழுதோ அந்த சமூகத்தையே காக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு போராடுமா. சமூக அக்கறை என்பது எறும்புட்ட இருக்குமா. அதை பார்த்து மக்கள் கற்றுக்கிற வேணாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். என்னங்க சமூக அக்கறை எறும்புட்ட இருக்குது? என்ன சமூக அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னால், குர்ஆனுடைய ஆயத்தை இப்படியே நீங்கள் வச்சிருங்க, குர்ஆனுடைய வசனங்களை வச்சுட்டு தாய்மார்கள் நல்ல எறும்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் பேசாமல் இருங்களேன். என்ன தலைப்பில் பேசுகிறோமோ அதற்கு கொஞ்சம் எடுத்து என்ன அல்லாஹ் என்னுடைய சிந்தனையில் கொடுக்குறானோ அந்த இரவுகளை ஓதக்கூடிய அத்தியாயங்கள் என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பேசுகிறோம். சும்மா உட்காந்து பேசுறதில்ல, சும்மா உட்காந்து கேட்கறது இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், அல்லாஹ் விளங்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நமக்கு கொடுக்கணும். எங்கெல்லாம் சைத்தான் வந்து ஊடுருவானோ அங்கெல்லாம் நம்மளுடைய அமல்களை மிதிச்சுட்டு வந்துடுவான். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அப்போ குர்ஆனையும் என்ன செய்யணும், குர்ஆனை நீங்கள் அங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் எறும்பு ஆராய்ச்சி பாருங்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு எறும்பு வராது. அதிகபட்சமாக ஒரு தீவனம், ஏதாவது ஒரு சீனி கிடக்குது அப்படின்னு சொன்னால் கூட்டத்தோடு தான் வரும். ஒரு சின்ன விஷயத்தை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சீனி இருக்குது, ஒரு இனிப்பு பண்டத்தை கொண்டு போகணும்னு சொன்னால் மொத்தமாக எல்லாத்தையும் ஜமாத்தாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே உருட்டிக்கிட்டு போகும். நம்ம பார்க்குறோமா என்ன? அப்போ அதனுடைய தன்மை ஏன் உங்கள்கிட்ட ஆறறிவுன்னு சொல்கிறோமே, ஏன் உங்கள்கிட்ட இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஒரு சாதாரண ஒரு எறும்புக்குள்ள அறிவு கூட சமூக அக்கறை, தான் நல்லா இருந்தால் போதாது, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறறிவு கொடுத்த மனிதர்கள் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த எறும்பை பார்த்தாவது புரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அதே போன்று ஹுது என்ற பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தாங்க. இப்போ ஒரு நாள் காணா போயிருச்சு, என் கையில் கிடச்சிருச்சுன்னா நான் அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஓதுன ஜுஸுவில் நம்மளும் அப்படின்னு சொல்லி. இப்போ பின்னாடி அது தேடி போய் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அந்த பறவை வந்துச்சான். வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்களாம், எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது போன்ற ஒரு இடங்கள்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பெண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களோட என்ன செய்கிறாங்க, போட்டி போடக்கூடிய ஒரு செல்வந்தர் உங்களோட அதிகமாக போட்டி போடுவாங்க. எந்தளவு போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட இல்லாத சிம்மாசனம் அந்த பெண்மணிகிட்ட இருக்குது. அவ்வளவு அரசாட்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன வணங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அல்லாத விஷயங்களை போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நான் என்ன செஞ்சேன், தீனுடைய விஷயங்களை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நபி ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் சொல்லிட்டு வந்த நபியே, அதனால தான் நான் இந்த இடத்துல காணாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லிச்சான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இன்னைக்கு 2வது விஷயம், பறவை நீங்கள் எடுத்து பாருங்க. எத்தனையோ நபர்கள் என்ன செய்யறது இல்லை, நம்மள்கிட்ட குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம், குர்ஆனுடைய அந்த அஸ்திவாரம் இல்லாமல் இருக்கிறோம். என்ன செய்கிறோம், எவ்வளவோ பேர் தொழுகையை விட்டு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ பேர் புறம் பேசக்கூடியவங்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் தான் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை மறைச்சிட்டு அடுத்தவங்க குடும்பத்தை பேசக்கூடிய முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சமுதாயத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுது, அல்லாஹ் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். யாராவது நம்ம என்ன செய்கிறோம், இன்னைக்கு என்ன நடைமுறைகளில் ஒரு சில நபர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறானோ அவர்களை தவிர தீனுடைய விஷயங்களை ஞாபகம் ஊட்டக்கூடிய இன்னைக்கு தாய்மார்களோ ஆண்களோ இன்னைக்கு சிந்தனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிக குறைவு.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்றான், ஒரு பறவையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒரு பறவை என்ன செஞ்சிச்சு, ஒரு பெரிய அரசிட்ட போய் என்ன செஞ்சு தாவா செஞ்சிச்சு. தாவா செஞ்சுட்டு வந்து சொல்லிச்சா சுலைமான்ட்டு, ஒரு சிம்மாசனம் வச்சிருக்கு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனம் இருக்குது. அந்த சிம்மாசனம் பெரிய சிம்மாசனம், வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க முடியாது. அந்த சிம்மாசனத்தை என்னால் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லிச்சு. இப்போ பின்னாடி இந்த சூறாவில் நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் கூட பத்தாது. இந்த சூறாவை சொல்ல ஆரம்பித்தாவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, இதில் இன்னொரு விஷயம் அல்லாஹ் சொல்லுவான், அந்த சிம்மாசனத்தை யார் தூக்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஜின்கள் இருந்துச்சு. வஹுஷிரலி சுலைமான வஜுனூதஹு மினல் ஜின்னி வல்லின்சி. ஜின்கள் என்ன செய்யப்படுச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டுச்சு. என்ன செய்யப்படுச்சு, நீங்க தூக்கிட்டு வரீங்க, என்ன கண்ணை மூடிட்டு வரக்காடி தூக்கிட்டு வரேன், நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்தா அந்த அம்மா நம்மள்கிட்ட வந்துரு, அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், போதனை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜின்னு மறுத்துருச்சு, எல்லாம் மறுத்துருச்சு. கடைசியில் அந்த இடத்துல குர்ஆன் சொல்லுது, ஒரு நல்லடியார் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர் என்ன செஞ்சாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிச்சான், எங்கேயோ இருந்த அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்து வச்சதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, அதற்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றாங்க. அவங்களையே என்ன செஞ்சாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிக்கா செஞ்சாங்க. அவங்க பேர் தான் பல்கீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். குர்ஆன் விரிவாக நமக்கு சொல்லி காட்டுது. அப்போ இறைவனுக்கு மாறு செய்யும் சூழலில் இருந்த ஒரு பெரிய அரசியை கூட என்ன செய்யுச்சு, ஒரு பறவை தாவா செஞ்சிச்சு. இன்னைக்கு வாழக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாமோ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சமூக அக்கறை, எறும்புட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை நம்மள்கிட்ட இல்லை. அப்போ ஒரு சமூக அக்கறை, எத்தனையோ பேர் பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தூரமா போற, நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைய நம்மளால சரியாக முறையில் உருவாக்க முடியலை. என்ன பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கக்கூடிய உலக கல்வி எவ்வளவு முக்கியம் இந்த காலத்துல, கட்டாயம். அதே நேரத்துல மார்க்க விஷயமா நம்ம பிள்ளைகளை நம்ம தூண்டுறோமா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு என்ன செய்யறோம், அதுல மிக பொடுபோக்குத்தனமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அப்படின்னு சொல்றது ஏதோ நன்மையை வந்து கையில பார்த்ததில்லை. இதே ஒரு கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அடிச்சு குடிச்சு என்ன செய்யறோம், நடைமுறையை நம்ம சொல்றோம். இன்னைக்கு பார்க்குறோமா, என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை, காலை கொடுத்த கண்ணை கொடுத்த இறைவனை என்ன செய்யறோம், இன்னைக்கு மறந்துடுறோம். கேட்டால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இப்படியே இருப்போம், அல்லாஹ் நம்மளை ஹயாத்தா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, மார்க்க விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளை நம்மளை சரி பண்ண முடியலை. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி கேட்பான்? உங்களுக்கு நரகத்தினுடைய பலிகுடிக்கு கொண்டு போகிறதே உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. இன்னமா அம்மாளுக்கும் அவுடாதுக்கும் பித்தனா, உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களை என்ன செய்யும், சொர்க்கத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம், நரகத்துக்கும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நாங்கள் தொழுகிறோம், நாங்கள் செய்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளே எங்களால் சரி பண்ண முடியல. எங்கள் பக்கத்து வீட்டு அம்மாவை என்ன செய்யலை, எங்களுடைய மதரசாவுடைய தொடர்பில் எங்களால் வைக்க முடியல. எல்லா பயானையும் நம்ம கேட்குறோம், குர்ஆனுடைய தொடர்பு எங்கள்கிட்ட இல்லை. ஒரு மாதம் முழுவதும் ரமலானில் தொழுகிறோம், ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறோம். குர்ஆனுடைய தொடர்பு இரவு நேரங்களில் ஏதோ அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்குறான், ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறான், கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான், நோன்பை விட முடிச்சிடுறோம். குர்ஆன் எதுக்கு நம்மளுக்கு இறங்குச்சு, கடைசி வரை மௌத்து வரையில் நமக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இறக்குனான். ரமலானுடைய ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னா அதோட மூடி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இறக்கல. இப்படி நடக்கக்கூடியவங்கள் பாவிகள் அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். இதனால தான் எறும்பை கொண்டும் பறவைகளை கொண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அது மனிதர்களே, 6 அறிவு கொடுத்துருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக சிந்திக்க வேண்டாமா? ஒரு எறும்புட்ட உள்ள ஒரு சமூக அக்கறை உங்கள்கிட்ட இல்லையே. ஒரு பறவை என்ன செய்யுது, தீனுடைய விஷயங்களை என்ன செஞ்சு பெரிய அரசிட்ட போய் என்ன செஞ்சு தாவா செஞ்சிச்சே. உங்க குடும்பங்கள்ல உங்களோட பிள்ளைகளை தொழு வைக்க முடியலையே, ஒழுக்கமாக இருக்க என்ன முடியலையே. உங்க பக்கத்து வீட்டு அம்மா என்ன செய்யுது, மதரசாவுடைய தொடர்பு இல்லாம இருக்குதே, என்னால சரி பண்ண முடியலையே. இணையத்திற்குரிய தாய்மார்களே, தீனுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்றது கடமை. ஹிதாயத்தை கொடுக்கறது யார் கையில இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. யாரு பயான் பண்ணி யாரையும் திருத்த முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ அஜத்தை பயான் பண்றதா எல்லாம் தெரிஞ்சிருவீங்களா? திருத்த முடியுமா? அல்லாஹ் நீங்க நாடணும். அல்லாஹ் இப்படி ஆயத்தை சொல்றானே, ஒரு பயம் உள்ளத்துல வரணும். வராத வரைக்கும் என்ன செய்யுது, குர்ஆனை கையில எடுக்க முடியாது, குர்ஆனை பார்க்க முடியாது. ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கு கண்ணு பார்வை கம்மியா இருக்குது, என்ன செய்ய மாட்டோம், என்ன நடக்க முடியல, ஏதாவது ஒரு காரணம் வந்துக்கிட்டே இருக்கும். சைத்தான் அப்படியே நம்மளை என்ன செஞ்சிருவான், மௌத்து வரையில குர்ஆனுடைய அஸ்திவாரமே இல்லாம அல்லாஹ் பாதுகாக்கணும் கபூர்ல போய் விட்டுருவான். கபூர்ல போய் என்ன கேள்வி, எனக்கு இங்கேருந்து என்னத்தை துவா செஞ்சாலும் நாம என்ன நல்ல அமல் செஞ்சோமோ அதான் வரும். இல்லை நம்ம பிள்ளைகளை நல்லா உருவாகி இருக்கணும்,
இன்னைக்கு ரெண்டுமே இல்லாமல் போயிருச்சு. நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், கபூரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி விலாவாரியாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். எனவே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஓதக்கூடிய ஆயத்து என்னத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், எறும்புகள் கொடுக்கக்கூடிய இந்த நம்மளுக்கு பலன் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் என்னுடைய சமூகத்தை விட்டுற மாட்டேன். சுலைமான் வர்றாரு, நான் ஓடி போகல, சமூகத்தையும் ஓடிது. யாராவது மிதிச்சிட போறாங்க, பொந்துக்குள்ள ஓடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ சமூக அக்கறை, தன்னுடைய இனத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது, பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய அக்கறை இருந்துச்சு. இன்னைக்கு நாம தொழுது வந்துட்டா போதாது, சமூக அக்கறை எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். ஒரு முஸ்லிமான பெண்மணி யாரு, ஒரு முஸ்லிமான ஆண் என்ன அப்படின்னு சொன்னா, தான் தொழுதா போதாது, தான் ஓதுனா போதாது, தான் குர்ஆனுடைய தொடர்புல இருந்தா போதாது, எல்லாத்தையும் நாளைக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு போகும். அதான் அந்த மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன 63 ஆண்டு காலங்கள்ல 23 ஆண்டு காலங்கள் என்ன செஞ்சாங்க, இப்படித்தான் உருவாக்குனாங்க. அதற்கு பின்னாடி வந்து அவங்க மனைவிமார்கள் இப்படித்தான் நம்மளுக்கு கட்டமைத்து கொடுத்தாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஒரு ஜீவராசியை வச்சு, ஒரு எறும்பை வச்சு, ஒரு பறவையை வச்சு நமக்கு எடுத்து காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளை எந்த அளவு அல்லாஹ் உயர்ந்தவன் சொல்லக்கூடிய இறைவன், சில நேரங்கள்ல மனிதர்களும் மங்கி விடுவார்கள், அறிவு மங்கி விடும். எனவே ஒரு ஜீவராசியை பார்த்தாவது நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, திருந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான், எடுத்து காமிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்குற உலகத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்குறோம். பயான் யாருக்காவது தெரியாம இருக்கும் போதா? எல்லாத்துக்குமே தெரியும். என்ன யூடியூப்பை தட்டினா ஒவ்வொரு பயான் வருது, அது அப்படி இது இப்படி, அது செய்யணும் இது செய்யக்கூடாது, பல பேர் எதை செய்யறோம், பல கொள்கையில் இருக்கிறோம். ஆனா செய்யக்கூடிய மக்களை தான் இன்னைக்கு உலகத்துல காணாம போயிருச்சு. அதான் உலகத்துல முசீபத்து, மூமின்களுக்கு முசீபத்து, எங்கெங்கேயும் நாம செய்யக்கூடிய பாவங்கள் எங்கெங்கேயும் நம்முடைய மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். இது போன்ற ஜீவராசிகளை, எறும்புகளையும் சரி, பறவைகளையும் சரி, மனிதர்களை தவிர நம்ம உலகத்துல படைச்சிருக்க எந்த ஜீவராசியும் நம்ம வீணான விஷயத்துக்கு படைக்கல. எல்லாத்தையும் கொண்டும் மனிதர்களுக்கு உதாரணம் இருக்குது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காமிக்கிறான். எந்த விஷயங்களை சொல்லி காட்டுறானோ அதன்படி முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பேசிய நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும், இது எதவல்லை எந்தெந்த காதுகள் எல்லாம் இந்த விஷயங்கள் உழுவுதோ அந்த மக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.